Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். ஆரோக்கியமான குழந்தையாகவும் சரி, ஒரு ஜாதகப்படி ஒரு சுத்த ஜாதகமான குழந்தையாகவும் சரி வரணும் அப்படின்னா அந்த தாய் குழந்தை கருவுல இருக்கும்போது என்ன விஷயங்கள் செய்யணும்? குழந்தை கரு உருவாயிருச்சுன்னா தாய் எப்படி தவம் இருக்கணும், இந்த உலகத்துல எப்படி இந்த பூமியில அது புண்ணிய குழந்தையா வரணும், அப்படி பாவங்கள் செய்யாம அந்த புண்ணிய குழந்தையா வரணும் அப்படின்னா முதல் மாதத்துல நம்ம கரு உருவாகும் போதே தாய் ஒரு விரதம் எடுத்துட்டாங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அப்பா தான் உருவாக்குனார். அப்போ அப்பாங்கிறது ஒரு ஜோதிடத்துல ஜாதகத்துல என்ன சொல்லுதுன்னா சூரியன் தான் அப்பா. அப்போ இவங்க முதல் மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காலையில குளிச்சுட்டு இதுவரைக்கும் எல்லாரும் சூரிய நமஸ்காரம் செய்திருக்காங்க, சந்திர நமஸ்காரம் செய்திருக்காங்களா? காலையில் எந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, அது சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா சந்திரனா சக்தி, சூரியனா சிவன். சக்தி இல்லாம சிவன் இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி விட்டுட்டாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் இரவு நேரத்துல நிலாவை பார்த்து இந்த உலகத்தவே முதல் முறையா சுத்தி பார்த்தவர் முருகர். அந்த முருகருக்கு உண்டான கிரகம் அந்த 3ஆம் இடம் என்பது செவ்வாய் தைரியம். அப்ப 3வது மாசத்துல கர்ப்பிணி பெண் என்ன பண்ணணும்னா முருகருடைய மூல மந்திரமே கந்த சஷ்டி கவசம் தான். அப்போ ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகரை என்னைக்கும் அந்த குழந்தை ராஜாவா பிறக்கணும்னு சொல்லி 3வது மாதத்துல அகத்திக்கீரை, வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்து மனசார சாமி கும்பிட்டு 19 முறை அந்த பசுமாட்டை இவங்க சுத்தி வர. இந்த 19 முறை சுத்தினாங்கன்னா முற்பிறவியில செஞ்ச பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆகலாம். அதனால 19 முறை சுத்தும் போது வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து பசுமாடை சுத்துவாங்க. அப்ப என்ன ஆகுன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் தோசை நிவர்த்தி ஆனா பிறக்கும் குழந்தை தோசை எல்லாம் பிறக்கும் இல்லைங்களா? அதுக்கு மெயின் 19 முறை சுத்துவாங்க. இந்த 6வது மாசம் யார் கர்ப்பிணி பெண்கள் வந்தாலும் 6 படை வீடு கொண்ட திருமுருகன் கோவிலுடைய பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தனுங்க. அதுக்கு தான் 6வது மாசத்துல 6 முருகருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு 6 முருகருடைய தோஷம் அறுவடையாகி போயிருவாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருவள்ளுவர் குல பாரம்பரிய ஜோதிடர் வள்ளுவ வாக்கு ஜோதிட ஞானி சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்கம்மா. நல்லா இருக்கேன் சார். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மலாம் பயந்துட்டு என் குழந்தைக்கு ஜாதகம் நல்லா இருக்கா, எந்த ஒரு தோஷமும் இல்லையா, என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஜோசியர்கிட்ட போவோம் சார். அவங்க இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பெற்றவங்க மனசு ஒரு மாதிரி படபடத்து போயிடும் சார். அப்போ ஒரு குழந்தை ஒரு தாயோட கருவில் இருக்கும் பொழுதே அந்த தாய் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாகவும் சரி, ஒரு ஜாதகப்படி ஒரு சுத்த ஜாதகமான குழந்தையாகவும் சரி வரணும் அப்படின்னா அந்த தாய் குழந்தை கருவுல இருக்கும்போது என்ன விஷயங்கள் செய்யணும் சார்? இனி பிறக்கும் குழந்தைகளுக்கு நம்மளுக்கு ஆத்மாத்மா நம்ம செய்யக்கூடிய சில வழிமுறைகள்னால தான் இந்த உலகம் நல்லா இருக்குங்க. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு நம்ம அப்பா தான் காரணம். அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் போய் அந்த கரு உருவானதுக்கு அப்புறம்தான் ஒரு குழந்தைக்கு 10 மாதம் டைம் வருது. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே இதெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு குழந்தை கரு உருவாயிருச்சுன்னா தாய் எப்படி தவம் இருக்கணும், இந்த உலகத்தில் எப்படி இந்த பூமியில் அது புண்ணிய குழந்தையாக வரணும், அப்படி பாவங்கள் செய்யாமல் அந்த புண்ணிய குழந்தையாக வரணும் அப்படின்னா முதல் மாதத்தில் எப்படிங்கம்மா, முதல் மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா, அதாவது என்னுடைய பிள்ளை எப்போ மாதமாகுன்னு பெற்றவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல் அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைடும் மருமக எப்போ மாதமாக இருக்குன்னு அந்த பக்கம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாகி ஒரு கரு ஒரு முதல் மாதம் உருவாயிருச்சுன்னா அந்த 2 வீட்டுக்கு சந்தோஷமே முதல் வந்துடும். அப்போது அந்த ஆர்வ கோளாறில் குழந்தை 10 மாதம் அது வாட்டுக்கு வளரட்டுன்னு நினைக்காம நம்ம கரு உருவாகும் போதே தாய் ஒரு விரதம் எடுத்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அப்பா தான் உருவாக்குனார். அப்போ அப்பாங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா சூரியன் தான் அப்பா. அப்போது இவங்க முதல் மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும்.
30 நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது எதற்காக பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள், சூரியனுடைய சக்தி, இது எல்லாமே வந்து இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண ஆத்மாகாரகம் தான் சூரியன். ஒரு சூரியனுங்கிறது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாகாரகம் தான் சூரியன். இந்த சூரியனுடைய ஆத்மாகாரகன் இந்த குழந்தைக்கு இருந்தால் அந்த ஆத்மா பலத்தோடு அந்த குழந்தை பிறக்குங்களா. அதுக்கு தாய் முதல் முறையாக தவம் செய்கிறதே சூரிய நமஸ்காரம் தான். இப்படி சூரிய நமஸ்காரம் 30 நாளும் பண்ணி முடித்து அடுத்தது 2வது மாதத்துக்கு போகிறக்கு முன்னாடி 30 நாள் முடித்ததுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் முடிஞ்சிட்டு அவங்க ஒரு குலதெய்வத்தை வீட்டில் இருந்தே சாமி கும்பிட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி கடவுளே, என்னுடைய முன்னோர்கள் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவமோ சாபமோ கர்மாவோ எதுவும் என்னுடைய பிறக்கும் குழந்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உலகத்திலேயே நவகிரகத்தில் சூரியனை வந்து நான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த பிரார்த்தனையினால் என்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு உயிர் சேதங்கள் இல்லாமல் நல்லபடியாக அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாமல் அந்த குழந்தை இந்த புண்ணிய பூமிக்கு வரணும்னு முதல் மாதத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யணும். 2வது மாதத்தில் ஒரு தாய் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செஞ்சால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாகவும் சுத்தமான ஜாதகம் உள்ள குழந்தையாகவும் வரும் சார்? இந்த 2வது மாதம் என்னென்னா, இப்போ நம்ம சூரியனா அப்பான்னு சொல்லிட்டோம், சந்திரனா அம்மா. அப்போது அப்பாவோட உயிர்கரு அம்மா கர்ப்பத்துக்கு வந்து குழந்தை உருவாகிறதுக்கு சந்திரன் தான் காரணம். அப்போது தாய் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். இது வரைக்கும் எல்லோரும் சூரிய நமஸ்காரம் செய்திருக்காங்க. சந்திர நமஸ்காரம் செய்திருக்காங்களா? காலையில் எழுந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. அது சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் சந்திரனா சக்தி, சூரியனா சிவன். சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி விட்டுட்டாங்க இல்லைங்களா. அப்போ எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் இரவு நேரத்தில் நிலாவை பார்த்து சந்திர நமஸ்காரம் செஞ்சாங்கன்னா இவங்க தாயாகிற பட்டம் அங்கேருந்து தான் கிடைக்குது. சந்திரனா தாயின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குழந்தை பூமிக்கு வெளியே வந்தால் தானுங்க அம்மாவாயிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சந்திர நமஸ்காரம் செய்யணும் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் வெளியில் வந்து நிலாவை பார்த்து தினந்தோறும் சந்திர நமஸ்காரம், சந்திர பகவானே என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வம்சாவளி நோய்கள் எதுவுமே பாதிக்காமல் இந்த பூலோகத்தில் நல்ல ஒரு திடமான குழந்தையா, புண்ணிய குழந்தையா பிறக்கணும்னு 30 நாளைக்கும் இரவு நேரத்தில் சந்திர நமஸ்காரம் செய்யும். இது சந்திர நமஸ்காரம் செஞ்சுட்டு அந்த சாமி உங்களுடைய குலதெய்வத்தை மாதம் மாதம் நினச்சிக்கணும். அந்த சந்திர நமஸ்காரம் மனசார பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய துருதோஷங்களெல்லாம் சந்திர நமஸ்காரம் பண்ண வராது. அப்போ பௌர்ணமி அன்னைக்கு, சந்திரனா முழு பௌர்ணமி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரும். அப்போ சூரியனா ஆண், சந்திரனா பெண். அப்போது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வீட்டிலையே ஒரு சொம்பு தண்ணியை பூஜையில் சாமி கொஞ்சம் வாசலில் வெளியில் வச்சு ஒரு சின்ன முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு, அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நிலாவை அண்ணாந்து பார்க்க முடியலன்னா கண்ணாடி வச்சாங்கன்னா நிலா கண்ணாடியில் தெரியும். சந்திரனா நீர், ஒரு நீர் விளாவி சந்திர பகவானை இங்கேயே கும்பிட்டு ஒரு தீபாரதனை காமிச்சு அந்த பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் சந்திரனை நினச்சி அந்த தாய் வந்து கும்பிட்டாங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கு அவங்க புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறாங்க என்று பொருள். 3வது மாதம் ஒரு தாய் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செஞ்சால் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாகவும் எந்த தோஷமும் இல்லாத குழந்தையாக பிறக்கும்? ஒரு குழந்தைக்கு அது எலும்பு, சதை, ரத்தம் எல்லாமே உருவம் போடுறதே, ஒரு தைரியத்தை கொடுக்குறதே உடம்புக்குள்ளே. இது 3ஆம் இடம் தான் ஜாதகத்தில் வந்து தைரியஸ்தானம். அப்போ தைரியம்ங்கிறது எங்கே பிறக்குதுன்னா, ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடம் தான் தைரியம் ப்ளஸ் வீரியம். இருக்கிறதுலையே முருகர் தான் இந்த உலகத்திலேயே ஆதி காலத்தில் முதல் வேல் வச்சு காமிச்சு அவங்க பூமியிலிருந்து என்னால் ஆகாயத்திலையும் பறக்க முடியும் அப்படின்னு மயில் வாகனத்தில் இந்த உலகத்தவே வந்து கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து, எத்தனையோ கல் முன்னெல்லாம் கடந்து, கடலையெல்லாம் கடந்து இந்த உலகத்தவே முதல் முறையாக சுற்றி பார்த்தவர் முருகர் தான். அந்த முருகருக்கு உண்டான கிரகம் அந்த 3ஆம் இடம் என்பது செவ்வாய் தைரியம். அப்போ 3வது மாதத்தில் கர்ப்பிணி பெண் என்ன பண்ணணும்னா, முருகருடைய மூல மந்திரமே கந்த சஷ்டி கவசம்தாங்க. அப்போ ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகரை என்றைக்கும் அந்த குழந்தை ராஜாவாக பிறக்கணும்னு சொல்லி 3வது மாதத்தில் பூஜை ரூமில் ஒரு முக்காளி போட்டு பொறுமையாக உட்கார்ந்து அந்த 3வது மாதம் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக 30 நாளும் நான் முருகனை நினச்சி தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் படித்து ஒரு கல்கண்டு ஒரு தண்ணி பாட்டில் வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி முருகனுக்கு 30 நாளும் அவங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சிட்டாங்கன்னா இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு
முருகருடைய மூலமந்திர சக்தி எல்லாம் பிறக்கும் குழந்தை முருகனாக கூட இருக்கலாம். சொல்கிறாங்க இல்லைங்களா, குழந்தை பிறந்தாலே முருகனாட்டவே பிறந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி 30 நாள் மூச்சடக்கி அந்த குழந்தையை வச்சிருக்கும் போது தாய் தவம் இருக்கிற காலமே அந்த 3வது மாதத்தில் அந்த முருகரை மட்டும் வழிபாடு பண்ணி அந்த கல்கண்டை சாப்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சு தினந்தோறும் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது இந்த சஷ்டி கவசத்தில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அந்த ஒரு பாட்டில் தான் இந்த உலகமே அடங்கியிருக்கு. அப்போது அந்த மந்திரம் பிறக்கும் குழந்தைக்கு முதலையே நம்ம இந்த தெய்வத்தை துணித்து தைரியத்தை பலப்படுத்திட்டா பிறக்கும் குழந்தைக்கு ஒரு கோலை இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் நிமிர்ந்து நின்று ஒரு விவேகானந்தர் போல இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்தவர், அறிவை கொடுத்தவர், தைரியத்தை கொடுத்தவர். எதுக்கும் துணிஞ்சு நில்லுங்க, எதுக்கு பயந்துட்டு வந்துடாதீங்கன்னு அப்படி ஒரு தெய்வீக ஒரு மகான்கள் ஆட்டா இவங்களுக்கும் வேண்டுதல் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை தைரியத்தோடு பிறக்கும். அதுக்கு அந்த 3வது மாதத்தில் இவங்க தத்துரூபமாக அந்த தைரியமாக இருந்தால் இந்த குழந்தை உண்மையாலுமே இந்த உலகத்துக்கு முதல்ல அவங்களுக்கு அவங்க தைரியம் இருந்தாலே இந்த உலகத்தை வெல்லலாம் இல்லைங்களாம்மா. இது 3வது மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் கந்தசஷ்டி கவசம் 30 நாளும் படிக்கலாம். எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அந்த கந்தசஷ்டி கவசம் கையில் வச்சுக்கலாம். 2வது அந்த கந்தசஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு ஒரு கந்தசஷ்டி கவசம் புக்கு ஒரு 50 புக்கு 100 புக்கு வாங்கி முருகர் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இதெல்லாம் பண்ணினாங்கன்னா உண்மையாலுமே முருகர் வாசம் செய்வார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. 3வது மாதத்துக்கு முருகரே உங்களுக்கு குழந்தையாக பிறகு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 4வது மாதம் ஒரு தாய் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சார்? இந்த 4வது மாதத்தில் இன்னமும் குழந்தைக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக 4வது மாதத்தில் இந்த தாய்க்கு ஒரு தத்துரூபமான யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4வது மாதம் யாருக்கு கர்ப்பிணி ஆனாலும் பசுமாடை வீட்டில் கூட்டிகிட்டு அவங்களுக்கு பசுமாடை வீட்டில் கூட்டிகிட்டு 4 காலுக்கும் பொட்டு சந்தனம் வச்சு அவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு பசுமாட்டுக்கு உணவளித்து அகத்திக்கீரை வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்து மனசார சாமி கும்பிட்டு 19 முறை அந்த பசுமாட்டை இவங்க சுற்றி வரணும். 19 முறை சுற்றணுங்க. இந்த 19 முறை சுற்றினாங்கன்னா முற்பிறவியில் செஞ்ச பாவமெல்லாம் நிவர்த்தி ஆகலாம். அதனால் 19 முறை சுற்றும் போது வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சேர்ந்து பசுமாடை சுற்றுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, தாய்க்கும் பிள்ளைக்கும் தோசை நிவர்த்தி ஆனால் பிறக்கும் குழந்தை தோஷம் எல்லாம் பிறக்கும் இல்லைங்களா. அதுக்கு மெயின் 19 முறை சுற்றணும். இப்படி சுற்றினாங்கன்னா 4வது மாதத்தில் பசுமாடை மகாலட்சுமின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ பிறக்கும் குழந்தை மகாலட்சுமியாகவே பிறக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு உதாரணம், இந்த இடத்துல ஏன் பசுமாடை நம்ம எடுத்துன்னு மக்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன் பசுமாடை இங்கே கொண்டு வரணும், இந்த பசுமாடை கொண்டு வர்றதுக்கு இந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வரும். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் வீடு, வாகனம், தாய். 4ஆம் இடம் தான் தாய். மேசத்திலிருந்து எண்ணினீங்கன்னா மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. கடகம் தான் தாய் வீடு. இந்த கடகத்துக்கு உண்டானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். அவர் எந்த ராசியில் எப்பவுமே உச்சமாவார்னா ரிஷபத்தில் தான் உச்சமாவார். அதனால ரிஷப வாகனம் தான் மாடு. அந்த பசுமாட்டை கொண்டு வரும்போது நாளைக்கு இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை பெற்று தாய்கிட்ட பால் இல்லைன்னா அந்த பசுமாடை நீங்கள் பூஜை பண்ணினால அந்த பசுமாட்டு பாலை குடிச்சாவது இந்த உலகத்துக்கு அந்த குழந்தை அறிவாளியாக வரும். அதுக்கு தான் பசுமாடை 4வது மாதத்தில் 19 முறை சுற்றி கர்ப்பிணி பெண்கள் கும்பிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. சார், இப்போ 4வது மாதத்தில் எந்த நாளில் அந்த கோமாதா பூஜை பண்ணலாம் சார்? சந்திரனுடைய நாள் திங்கக்கிழமை தாங்க. அதனால் திங்கக்கிழமை அன்னைக்கு பசுமாடை கூட்டிகிட்டு வந்தால் தாயாகக்கூடியதும் தாயும் பிள்ளையும் வந்த மாதிரி பசுமாடு கண்ணுக்குட்டி கிடைச்சாலும் சரி, இல்லை பசுமாடு கிடைச்சாலும் சரி, இதை மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாலே அது பிரமாசமாக இருக்கும். சரி, இப்போ 5வது மாதத்தில் ஒரு தாய் என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்யும் பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாகவும் சுத்த ஜாதகம் உள்ள குழந்தையாகவும் பிறக்கும்? கண்டிப்பாங்கம்மா. அதாவது இதெல்லாம் தர்ம பரிகாரம்னு சொல்லுவாங்க. தர்மம், தானம், புண்ணிய பரிகாரம்னு சொல்லுவாங்க. இந்த 5வது மாதம்ங்கிறது என்னென்னா, ஜாதக ராசி ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அப்போ ஒரு 5ஆம் இடம் தான் குலதெய்வங்கும் போது ஒரு குழந்தை 5 மாத கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். ஏன்னா பிறக்கும் குழந்தைக்கு இந்த குலதெய்வத்தை ஏன் கும்பிடணும் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் குலதெய்வத்தை பிடிச்சு வச்சு கோயில் கட்டி வச்சவங்க முன்னோர்கள். பூர்வீகத்தில் முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதமெல்லாம் குலதெய்வத்துக்கிட்ட இருக்குது. அப்போ பிறக்கும் குழந்தைக்கு நாளைக்கு பூர்வீக சொத்து நல்லா இருக்கணும், பூர்வீக தோஷம் அடையக்கூடாது. பிறக்கும் குழந்தைக்கு 5ஆம் இடம் என்பது தவறான பாதையில் ஆசையை நினச்சி ஏமாந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் இந்த 5ஆம் பாவங்கிறது குலதெய்வம் கிடைக்காம போயிட்டாலோ, குலதெய்வத்தை கும்பிடாமல் விட்டுட்டாலோ, அந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம்
அவங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அந்த குலதெய்வத்தை போய் 5ஆம் மாதம் கும்பிட்றது. இப்போ கர்ப்பிணி பெண்ணே நான் போய் கோயிலுக்கு என்னால் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் எப்படி போட்டுன்னு கேட்டால், மாப்பிள்ளை வீட்டுக்காரு பெண்ணு வீட்டுக்காருக்கும் 2க்கும் சேர்ந்து தான் வாரிசு வரப்போகுது. இவங்க யாராவது குலதெய்வம் கோயிலில் போய் 5ஆவது மாதத்தில் தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த பிரசாதம் தீர்த்தம் திருநூறெல்லாம் கொண்டு வந்து 5ஆவது மாதம் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்படி கொடுக்கும்போது பிறக்கும் குழந்தை பூர்வீக தோஷம் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கும். சரி, இப்போ 5வது மாதத்துக்கு குலதெய்வ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. 6வது மாதம் ஒரு கர்ப்பிணி பெண் என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்யணும் சார்? இது நல்ல ஒரு கேள்விங்கம்மா. 6ஆம் இடம் என்பது ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை கடன், நோய், வழக்கு, நீண்ட கால திருமண தடை, கடைசியில் வெற்றி. இது 6ஆம் பாவம் எப்போவுமே அப்படித்தாங்க. சண்டை எதுக்கு போடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு தான் போடுறோம். அப்போ 6ஆம் இடம் என்பது வெற்றி. இந்த 6ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் 6ஆவது மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வம்சாவளியிலிருந்து எந்த நோயும் பிறக்கும் குழந்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 6ஆவது மாதத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த 6ஆவது மாதம் யார் கர்ப்பிணி பெண்கள் வந்தாலும் 6 படை வீடு கொண்ட திருமுருகன் கோவிலுடைய பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தனுங்க. அதுக்கு தான் 6ஆவது மாதத்தில் 6 முருகருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு 6 முருகருடைய தோஷம் அறுவடையாகி போயிடுமா. அதாவது எந்த தோஷம் இருந்தாலும் 6ஆவது மாதத்துலேயே அது அத்து விட்டுருங்களா. ஏன்னா 7 வளகாப்புக்கு வந்துடும் இல்லைங்களா. அதனால் 6ஆவது மாதத்துலேயே 6 முருகர்களை ஏன் 6 வடை வீடுன்னு வச்சாங்க. அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நீ அள்ளி கொடுத்ததெல்லாம் 6ஆ பெருகுது, நீ மோந்து கொடுத்ததெல்லாம் முத்தா விளையுது, நீ நிழலமெல்லாம் நிழலாக இருக்கணும், குச்சடமெல்லாம் குடையாக மாறணும், ஆண் போன பக்கமெல்லாம் அரசாளணும், பெண் போகிற பக்கமெல்லாம் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். அந்த காலத்தில் 6ங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ ஒரு விஷயத்தை ரகசியமாக வாழக்கூடிய ஒரு பெரிய பவரே 6 தாங்க. அப்போ இந்த 6ஆவது மாதத்தில் 6 முருகர்களை கோயிலுக்கு அவங்க ஒரு முறை வாழ்க்கையில் போயிட்டு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு சுகர் இருக்குதுங்கிறாங்க, பேரனுக்கு சுகர் இருக்குதுங்கிறாங்க. சுகர் எந்த காலத்தில் வரணுன்னே இல்லாமல் பிறக்கும் குழந்தைக்கே சுகர் இருக்குதுங்கிறாங்க. அப்போ இது எங்கேருந்து இந்த நோய் உற்பத்தி ஆகுதுன்னா தாத்தாவுடைய சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய பாவம் பேரனுக்கு தானே. அப்போ அவங்க என்ன நோய் என்ன கர்மா எதை வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் பிறக்கும் குழந்தைக்கு ஜாயிண்ட் ஆகி அந்த குழந்தை சீரழியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை கடவுள் மட்டும்தான் அதை பார்த்து நிப்பாட்ட முடியும். அதனால தான் நோயை தீர்க்கக்கூடிய கிரகம். அதனால தான் ஆதி காலத்திலேயே 6 வடை வீட்டில் வைத்தீஸ்வரன் ஒரு கோயில் வச்சாங்க. ஏன் வைத்தீஸ்வரன் கோயில் வச்சாங்கன்னா இந்த 6 முருகர்களும் ஆசீர்வாதம் பண்ணினாலும் அதில் நோயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வைத்தீஸ்வரனால் தான் முடியுங்க. அதனால தான் 6 வடை வீடு கொண்ட திருமுருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். சரி, இப்போ 7வது மாதத்தில் ஒரு தாய் என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்யணும் சார்? ஆமாங்கம்மா, 7வது மாதம் ரொம்ப சிறப்பான மாதங்க. இந்த 7வது மாதத்தில் வளகாப்பு செய்வாங்க. அது எதற்கு செய்கிறாங்கன்னு யாராவதுக்கு தெரியுங்களா? வளகாப்பு நிறைய பண்ணுவாங்க. அது பேரே வளைகாப்பு. இந்த வளைகாப்பு ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விருத்திபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்ட பக்கத்தில் விருத்திபுரீஸ்வரர். அந்த ஊருக்கு பேர் திருப்பணவாசல். அந்த கோவிலில் இருக்கிறவங்க அந்த கோவிலை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரசவ ஆஸ்பத்திரி இப்போ வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கும் குழந்தைய யார் கன்சீவ் ஆனாலும் 7வது மாதத்தில் அந்த சீர் செஞ்சு அந்த விலையில் கொண்டுட்டு போய் இவங்களுக்கு போட்ட விலையில் ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த அம்மனுடைய கையில் போட்டாங்கன்னா அந்த ஊரில் எல்லாத்துக்குமே சுகப்பிரசவமாக தான் ஆகிருக்குதுங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கோவில் அந்த காலத்தில் இருந்தே அந்த சுகப்பிரசவ கோயில் தான் அந்த கோயில். அப்படி இருக்கும்போது இந்த 7வது மாதத்தில் வயிற்று கொழுக்கக்கூடிய குழந்தைக்கு குழந்தையே இல்லாதவங்க பார்த்து அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடச்சிது, எனக்கு ஒரு புழு பூச்சி குழந்தை கிடைக்கலையேன்னு இவங்களோட கண் பார்வை திருஷ்டி எல்லாம் பிறக்கும் குழந்தைக்கு இருக்குங்களா. மற்றவங்க எல்லோரும் நினச்சிக்குவாங்களா இவங்க சொத்தே இன்றைக்கி பிறக்கும் குழந்தைக்கு பெரிய வாரிசு வந்துருச்சு, இனி ஆண்டாண்டு காலத்துக்கு எந்த தோஷம் இல்லை, குழந்தை கிடச்சிட்டாலே வீட்டுக்கு ஒரு செல்வந்தர் பிறக்க போகிறாருன்னு ஊருக்குள்ளே ஒரு பெரிய திருஷ்டியே வருங்களா. அதனால தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வளைகாப்பு எதுக்காக செய்கிறது அப்படின்னா கணவனை பக்கத்தில் வச்சு சந்தனமெல்லாம் கன்னத்தில் வச்சு அவங்க செய்யும்போது இவருடைய கருவிலிருந்து உருவான குழந்தையத்தான் நான் இந்த உலகத்தில் பெற்றெடுத்து வளர்த்த போகிறேன், யாரும் இந்த உலகத்தில் மாற்றி தவறாக நினச்சக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஊருக்குள்ளே வளைகாப்பு செஞ்சு அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. பிறக்கும் குழந்தைக்கு எந்த விதமான தோஷமோ பாவமோ கர்மாவோ எதுவும் வரக்கூடாதுன்னு நிறையா சுமங்கலி பெண்கள் எல்லாரும் போய் அந்த வயிற்றை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கன்னத்தில் அதாவது சந்தனம் எதற்காக அவங்க துடைக்கிறதுனா சந்தனம்
ப்ளஸ் சந்தானம். சந்தானம்னா குழந்தைங்க. அதை காலப்போக்கில் சந்தனம், அந்த சந்தனத்தை பூசும்போது குருவோட அம்சம் வந்து அவங்க உடம்புல வந்து நிறைஞ்சு வலியுமா. அதுக்காகத்தான் சந்தனத்தை கன்னத்தில் பூசினாங்க. அப்படி இன்றைக்கும் பாருங்கள், உபரிங்கிற கோவில் பக்கத்தில் போனோம்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அடையாளமே பக்கெட்டில் தான் சந்தனம் வச்சுருப்பாங்க. அவங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கை கால் எல்லாமே பூரா உடம்பு பூரா பூசி கண்ணமெல்லாம் வளகாப்பு செஞ்ச மாதிரி கோயிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படி பூசிட்டா வர்றாங்க இப்போ வரைக்கும். 7வது மாதத்தில் சப்த கன்னிமார்களை கும்பிடணும். சப்த கன்னிகள், சப்தம்னா 7. இந்த 7 கன்னிமார்களை எதற்காக கும்பிடணும்னா 7வது மாதத்தில் 7 கன்னி பெண்களை கும்பிட்டால் பிறக்கும் குழந்தைக்கு மகாலட்சுமி அம்சமும். அந்த 7ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே 16 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் எல்லாம் பூமிக்குள்ளே இருந்து யாரெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த 7வது மாத கர்ப்பிணி பெண்ணுக்காக தவம் இருந்து இந்த உலக மக்களுக்காக நிறைய தியாகம் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கோயிலை இப்போ எடுத்து காட்டினாங்க. அப்போது கிழமைகள் 7, என்னங்க கிழமைகள் 7, சப்த ரிஷிமார்கள் 7, சரிகம பதனிசா 7, வானவில் 7, அப்போது சப்த சுரங்கள் 7. இதெல்லாமே 7 இருக்குது. 7 ஜென்மம், 3 21 தலைமுறை, இதெல்லாம் 7 தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதனால தான் 7வது மாதத்துக்கு மேலேயும் கூட பிரசவம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு பக்குவமான நிலைமை வரும்போதே குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி விட்டு ஒரு அதிசயத்தை உருவாக்கலான்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணம் பண்ணி போகும்போது இந்த அம்மா தனியாக தான் போகிறாங்க கணவரோட. வரும்போது குழந்தையோட 2 உயிரோடு தானே வர்றாங்க. அந்த வீட்டு வாரிசவே கொண்டு வராங்க இல்லைங்களா? ஆனால் போகும்போது கன்னி பெண்ணாக போய் அந்த வீட்டு வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டு வாரிசை இவங்க சுமந்துட்டு வந்து மறுபடியும் தாய் வீட்டிலே இன்னொரு சீர் செஞ்சுட்டு போகிறது தான் வளகாப்பு சீர். சரி, இப்போ 7வது மாதத்துக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவுமே ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ 8வது மாதம் ஒரு கர்ப்பிணி பெண் என்ன மாதிரியான பூஜை செய்யணும் சார்? இந்த 8வது மாதம் என்பது என்னென்னா, ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஒரு குழந்தைக்கு இனி பிரசவ காலத்தில் தாயும் பிள்ளையும் உயிரோட முதல் பூமிக்கு இந்த குழந்தை பூமிக்கு வர்றதுக்கே முதல் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கணும். இந்த ஆயுள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ அந்த ஆயுள் நல்லா இருக்கணும்னா எந்த கடவுள்கிட்ட போய் பிரசாதம் வாங்கிட்டு வரணும், எதற்கு பூஜை பண்ணணும்னா சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன். அவர் ஒருத்தருக்கு தான் சாகா வரம் வாங்கினாருங்களா. மஞ்சம்மாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் கன்னிச்சாமியை என்னுடைய இடத்துக்கு வராமல் இருந்தால் நான் மஞ்சம்மாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வருஷம் கன்னிச்சாமி நிறைஞ்சு போகிறதுனால கடைசி வரைக்குமே ஐயப்பன் வந்து கல்யாணம் முக்கியமே அவர் இருக்கார். அவர் என்ன ஒருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஆயிலை பலப்படுத்தக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு இருக்கிற மாதிரியே ஐயப்பனுக்கு உண்டு. ஐயப்பனுக்கு வந்து என்ன வேஷ்டி கட்டிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க? கருப்புங்க. சனியோட நிறம் கருப்பு. அப்போ சனிதான ஆயுள்காரகன். அவர் வந்து அதை இயக்கிறார். அதனால் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் 8வது மாதத்தில் என்னுடைய பிறக்கும் குழந்தைக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், ஆயுள் ஸ்தானம் வந்து எந்த குறையில்லாமல் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி அவங்க தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி, எப்போவுமே ஐயப்பன் கோயிலில் கொஞ்சம் சந்தனம் கொடுப்பாங்க. அதை வாங்கி தாயுடைய கர்ப்பத்தில் பூசிட்டு அந்த சந்தனத்தை கொஞ்சம் நெத்தியில் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஆயுசோமம் செஞ்சதுக்கு சமம். இது செஞ்சாங்கன்னா 8வது மாதத்தில் அவமானம், கெட்ட வேறு, பொருள் நாசம், ஆபத்து ஏதும் இல்லாமல் அந்த குழந்தை புண்ணிய குழந்தையாக பிறக்கும். சார், இப்போ 9வது மாதத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்யணும்? 9வது மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் என்றைக்குமே வந்து 9 நவகிரகத்தை அவங்க போய் அபிஷேகம் பண்ணி, கர்ப்பிணி பெண் போகாட்டியும் கூட வீட்டுக்காரர் போகலாம், இல்லை தாய் வீட்டு வழியில் போகலாம், இல்லை சம்மந்தி வீட்டு வழியில் போகலாம். இவங்க போய் என்னுடைய பிறக்கும் குழந்தைக்கு கடைசியாக வந்துருச்சு, பிறக்க போகிற குழந்தைக்கு வந்துருச்சு, இந்த 9வது மாதத்தில் 9 நவகிரகத்துக்குமே மனசார ஒரு அபிஷேகம் பண்ணி பிறக்கும் குழந்தைக்கு ஜாதக கட்டத்தில் 9 நவகிரக தோஷமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக 9 கிரகங்களை நல்லபடியாக பூஜை பண்ணி 9 முறை சுற்றி தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு மனசார நவகிரக பகவானே, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவே கடவுளால் படைக்கப்பட்ட நவகிரக சாட்சியாக என்னுடைய வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு நவகிரக தோஷமே வராமல் ஒரு சுத்த ஜாதகமாக இவ்வளவு நாள் நான் இந்த குழந்தைக்காக இயற்கை தவம் இருந்து நான் உங்ககிட்ட வந்து மன்றாடி கேட்குறேன், இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி ஆத்மாத்மா
அந்த 9 நவகிரகத்தினுடைய அபிஷேகம் பிரசாதமெல்லாம் கொண்டுட்டு போய் மனசார கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்து அவங்க பிரசாதம் திருநூறு தீர்த்தமெல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு மனசார கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிறக்கும் குழந்தை நவகிரக தோஷம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு தோஷம் இல்லாமல் சுத்த ஜாதகமாக பிறக்குங்க. நீங்கள் ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதக கட்டத்தை கொடுக்கும்போதே அந்த கட்டத்தில் கிரகங்களை அடைச்சி அவங்க ஒரிஜினலாக கணிக்கும்போது உண்மையாலுமே இந்த குழந்தை ஒரு அதிசயமான குழந்தையத்தான் இருக்குதுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது நல்லா உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படின்னு அவங்க வாழ்த்தையும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இவங்க பண்ணினதெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இதை இவ்வளோ தூரம் செஞ்சதுனால தான் அது வந்ததுன்னு அவருடைய வாயிலே வரும். இதெல்லாம் 9வது மாதத்தில் இந்த ஒரு அமைப்பை செய்தாங்கனாலே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு. கண்டிப்பாக சார். சார் அடுத்து 10வது மாதம் குழந்தை, ஒரு சிலருக்கு குழந்தை அந்த மாதத்திலேயே பிறந்துடும், ஒரு சிலருக்கு அந்த 10 மாதம் நிறைஞ்சு அதுக்கப்புறம் பிறக்கும். இந்த 10வது மாதத்தில் ஒரு தாய் என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் செய்யணும் சார்? வீட்டிலேயே கிருஷ்ணர் சிலையை 10வது மாதத்தில் தலவாழை இலை போட்டு எப்படி ஒரு கொழு பொம்மை வச்சு வருஷ கொழு கும்பிட்றாங்களோ அது மாதிரி ஒரு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற கிருஷ்ணரை தலவாழையில் வச்சு அவருக்கு பிடிச்சது வெண்ணெய் நெய் இதெல்லாம் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு 10வது மாதத்தில் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராகவே பிறக்குங்க. அந்த காலத்தில் தசம்னா 10, தச அவதாரமே கிருஷ்ணனுடைய அவதாரம் தான். இந்த கலியுகத்தில் கிருஷ்ணர் தான் வந்து அந்த கலியுகத்தில் பெரிய அவதாரம் எடுத்தார். அப்போ பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராகவே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வந்து அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானமுள்ள பாவங்கள் செய்யாமல் இந்த குழந்தை சுத்த ஜாதகமாக இந்த உலகத்துக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யும், அது வீட்டுக்கு நல்லது செய்யும் இல்லைங்களா? அந்த காலத்தில் விவேகானந்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவார். கடிகார முள்ளை பார்த்து ஓடுவது முள்ளல்ல, ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை நீ கடந்து சென்றுக்கிட்டே இருக்கிற, வீணாக்கிறாதுன்னு சொல்லுவார். இந்த தைரியமாக இருக்கிறதுக்கு அந்த அறிவு ஆற்றல் இதெல்லாமே ஒவ்வொரு ஞானிகள் பிறந்ததும் அவங்கள பெற்றவங்களும் ஒரு 10 மாதம்தான். அவங்கெல்லாம் புண்ணியம் செய்யலைன்னா ஒரு விவேகானந்தர் பிறக்க முடியுங்களா? அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னங்கம்மா? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதை மனசார இவங்க இந்த மாதிரி எல்லாம் முதல் மாதத்திலேருந்து வாழ்க்கையில் அவங்க 120 வருஷம் வாழக்கூடிய குழந்தைக்கு இவங்க தாய் வந்து முதல் மாதத்திலேருந்து 10 மாதம் பெற்ற பிள்ளைக்காக இந்த 10 மாதம் இந்த ஆதிகால பரிகாரத்தை ஆத்துமா இவங்க இதை செய்து இந்த புண்ணிய குழந்தைய இவங்க பெற்றுட்டாங்கன்னா எந்த தாய்மார்களும் அனாதை ஆசிரமத்துக்கோ முதியோர் ஆசிரமத்திற்கோ இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆணாக பிறந்தால் மனைவியும் கைவிடாமல் இந்த 3 பேரும் வானத்தை போல குடும்பம் மாதிரி வாழுவாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் தாய் தகப்பனை எங்கள் அம்மா என்னை நல்லா வளர்த்தித்தான் என்னை கை விட்டுருக்குறாங்க, நல்லா வளர்த்து என்னை வந்து வாழ வச்சுருக்காங்க, நான் அப்படி விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்துமாத்தமாக இவங்கெல்லாம் செய்வாங்க. இப்படி 10 மாதம் பெத்தெடுத்த தாய்க்கு முதல் நன்றி. இந்த தாய் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மனசார கேட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவங்க நல்லதாக சொல்கிறாங்க. பிறக்கும் குழந்தை புண்ணியத்தோடு பிறக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தெரியலேன்னு கூட அவர் தெரியப்படுத்துகிறாரு. இதை நம்ம செஞ்சு தான் பார்ப்போமேனு இந்த வீடியோ பார்த்தும் கூட அவங்க பெண்ணுக்கு அனுப்புவாங்க. அந்த வீடியோ பார்த்தாங்க, நீ பாரு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிற, மாதமாக இருந்தீங்கன்னா இதை கடைப்பிடிச்சு வச்சுக்கோ, இதை எழுதி வச்சுக்கோ, முதல் மாதத்தில் நீ என்ன செய்யணும், 2வது மாதத்தில் என்ன செய்யணும், இப்படியே 10 மாதத்துக்கு என்ன செய்யணும்னு நீ செஞ்சுக்கன்னு இந்த பதிவை பார்த்தும் கூட 10 பேர்த்துக்கு அவங்க அனுப்புவாங்க. வாசன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 200-300 வருஷமாகவே ஒரு வாசகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஜனனே ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்குதே ஜென்ம பத்திரிகா. அப்படின்னா ஜனனே ஜென்ம சௌக்கியானாம்னா தாய் இவ்வளவு தூரம் நல்லா ஆரோக்கியமாக இந்த குழந்தை இப்படி வளர்த்துனா முதல்ல ஜனனமே ஜென்ம சௌக்கியானா. அப்படின்னா ஜனனம் ஆகும்போதே கைகால் வந்து ஊனப்படாமல் கர்மாவை வாங்காமல் சௌக்கியமான குழந்தைய பிறக்கிறதுக்காகத்தான் ஜனனே ஜென்ம சௌக்கியானாம். வர்த்தனே குல சம்பந்தம், அப்படி ஒரு பிறவை எடுத்திருந்தால் அந்த குலப்பெருமையை நீ காப்பாற்றுங்கிறதுக்காக வர்த்தனே குல சம்பந்தம். பதவி பூர்வ புண்ணியானாம், அப்படி ஒரு குலப்பெருமை காப்பாற்றினா அவர் இந்த பூர்வ ஜென்மத்தில் பதவி பேர் உலகத்தில் புகழ்பெற்ற மனிதராக வாழ்வாராம். லிக்குதே ஜென்ம பத்திரிகானா, இந்த உலகத்தில் அவரை பார்த்து ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி ஒரு ராஜயோகமான மனிதர் தான் இந்த உலகத்தில் பிறந்துக்கிறாருன்னு அவரை பார்த்து சொல்லுவாங்களா. அதுக்கு தான் ஜனனே ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்குதே ஜென்ம பத்திரிகா. நாம் தாய் செய்ததை புண்ணியத்தை நம்ம பிள்ளையோட ஜாதகத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு தகப்பாக உருவாக்கின காரணம் தாய் சுமந்த காரணம். இத்தனைக்கும் இந்த பதிவு உலகத்துக்கு இது கரெக்டான முறையில் போய்
இனிமேல் பிறக்கும் குழந்தைகள் 2025 இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலக மக்கள் அத்தனை பேர் இந்த பதிவை கேட்டு பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் புண்ணியத்தோடு பிறந்து எல்லா தாய்மார்களையும் காப்பாற்றணும் சொல்லி அடியன் சுபமாரிமுத்து மனதார உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ஒரு தாய் வந்து முதல் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் வரை என்ன மாதிரியான பூஜையும் வழிபாடும் அவங்க செய்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்களும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு குழந்தையா புண்ணிய குழந்தையா இந்த பூமியில் பிறக்குங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இதை பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிமா. வணக்கங்கம்மா. என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்புலமாக இருக்கிறது என்ன, அதுக்கான காரணம் என்ன கேட்டால், எங்களுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய சிவபக்தர். அதோட புண்ணியம் நிறைய மூட்டையாக சேர்த்து வச்சிருக்காரு. அது என்னை காப்பாத்துது. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம்.